சைக்கிள்ல ஏறி போய் ஒருத்தர் பாடின பாட்டு இன்னைக்கு தங்க தேரில் உலாவுது. எஸ்பிபி சாரினுடைய குரலை கேட்கிற போது ஆண்களுக்கு எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியாது, ஆனா பெண்களுக்கு எப்படி இருக்கும்னு என்னால சொல்ல முடியும். நம்ம கனவுல எதுவும் பிரச்சனையா டாக்டர்? ஏதோ ஒரு காதலனுடைய டாக்டர் என்ன பார்த்து சொல்லுங்க டாக்டர். எதுவும் பிரச்சனையா டாக்டர்? என்ன பிரச்சனை டாக்டர்? அந்த குரல் நம்ம வந்து இனிமையினுடைய மௌனத்துக்கு அழைப்பு, மகிழ்ச்சியினுடைய வாந்தி மயக்கம் உற்சாகத்தினுடைய விழிப்புக்கு கொண்டு போவோம். டாக்டர் மனிதனுடைய எல்லா ஏதாச்சும் ஊசி மருந்து எழுதி கொடுங்க டாக்டர். எஸ்பிபியினுடைய குரலை கேட்கிற போது இதைத்தான் உணர்றாங்க. வந்துகிட்டே இருக்கு டாக்டர் வாந்தி. உலகத்துல எந்த நேரத்துல எந்த வினாடியிலும் யாரோ ஒருத்தர் அவரோட குரலை தேடி போய் பார்த்துட்டீங்களா? அவர் எங்கேயும் போய் என்ன மருந்து எழுதி கொடுத்தீங்க? பக்கத்திலே இருந்த அந்த குரல் நமக்கு அரணாக இருக்கிறது. அந்த பயணத்தினுடைய ஆரம்பம் தான் இந்த பாட்டு. ரெண்டு குழந்தைகளுமே ரொம்ப நல்லா பாடினாங்க. என்ன டாக்டர் பேருங்க? இந்த பாடலே அந்த பின்னாடி ஆனாவா? வந்து எனக்கு ஓ பேனா வேணுமா டாக்டர்? இனிமையான அனுபவமா இருக்கு. இருங்க டாக்டர் எடுத்து தரேன். எழுதுங்க டாக்டர் சீக்கிரம் தாங்க எழுதி. பேர் எழுதலையே டாக்டர்? பரவாயில்ல எழுதுங்க டாக்டர், நர்ஸு புரிஞ்சுக்குவாங்க. பரவாயில்ல எழுதுங்க டாக்டர். நல்ல பேனாவை கொடுங்க. இந்தாங்க டாக்டர் பேனா, மூடி வச்சு எழுத போறீங்க. எழுதுங்க. பேஷண்ட் செத்ததுக்கு அப்புறம் தான் மருந்து கொடுப்பீங்க போல. எழுதுங்க டாக்டர் எதையாச்சும். எழுதி தாரேன். இங்க எழுதுங்க டாக்டர், இங்கதான் பேப்பர் இருக்கு. எழுதியாச்சா? அது அப்புறம் மாட்டி போட்டுக்கலாம். கொடுங்க சீட்டு கொடுங்க, நான் போய் மறந்து வாங்கணும். சீட்டு கொடுங்க, நான் போய் மறந்து வாங்கணும். கொடுங்க, இதை போய் எழுத வாங்கிடுமா? இது சாப்பிட்டா சரியா போயிடுமா? எதுவும் ஆகாதே? சாப்பிடும் நல்லா இருப்பேன்ல? சரி ஓகே டாக்டர்.